மலையடிவாரத்தில் ஒரு பெரிய மாமரம் இருந்தது. அதன் உச்சியில் ஒரு சுறுசுறுப்பான மாய மாம்பழம். அது சாதாரண மாம்பழம் இல்லை, இந்த ஊரையெல்லாம் சுற்றி பார்க்கணும் என்று பெரிய ஆசை வைத்திருந்தது. ஒரு நாள் பலத்த காற்று வீசியது. மரம் முழுக்க குலுங்க ஆரம்பித்தது. அப்படியே பட், மாம்பழம் கீழே விழுந்தது. அது உடனே எழுந்து, வாவ், என் பயணம் இப்போதான் ஆரம்பம் என்று மகிழ்ச்சியுடன் கிளம்பியது. ஊரை சுற்றி வந்து கொண்டிருந்தபோது சில சிறுவர்கள் அதை பார்த்தார்கள். ஏய், அந்த மாம்பழம் பிடிக்கலாம் என்று ஓடினார்கள். ஆனா அந்த மாய மாம்பழம் சுறுசுறுப்பா ஓடினது. மாய மாம்பழம் நான் தானே, மலையிலிருந்து வந்தேனே, என்னை பிடிக்க முடியாதே, எட்டி நீங்கள் செல்வீரே என்று பாட்டு பாடிக்கொண்டே அவர்களிடம் சிக்காமல் தப்பிச்சு ஓடியது. நேரமாக ஆக மாம்பழம் ரொம்ப களைத்து போனது. ஒரு புதருக்குள் போய் அப்படியே தூங்கிவிட்டது. அந்த நேரம் மழை பெய்ய ஆரம்பித்தது. மெல்ல மெல்ல அது மண்ணுக்குள் புதைந்து போனது. சில மாதங்கள் கழித்து அதே இடத்தில் ஒரு சிறிய செடி முளைத்தது. அது வளர்ந்து ஒரு பெரிய மாமரமாக மாறியது. இப்போது அந்த மரம் நிறைய இனிப்பு மாம்பழங்களை அனைவருக்கும் கொடுத்து மகிழ்ச்சி பரப்பி வந்தது. நம்ம வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு விஷயமும் ஒரு நல்ல மாற்றத்துக்கான தொடக்கம்தான்.